வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நெட் கூத்துக்களோட எபிசோட் 6 பார்க்க போறோம். என்னடா 5 ஒழுங்கா போல, இதுக்குள்ள எப்படிடா 6 அப்படின்றீங்களா? என்ன பண்றது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. அப்போ பலன் கொடுக்க மாட்டீங்களா யாரும் கடைசி வரைக்கும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறப்ப நடக்கட்டும், நம்ம வந்து பண்ணுற வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி வந்து எபிசோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தரோட முக்கியமான ஒரு பேட்டி ஒன்று பார்த்தோம். அந்த பேட்டியை பார்த்த உடனே தான் வா இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. டிசம்பர் 5ஆம் தேதி நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரசியலில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது நல்லதும் நடந்துட்டு இருக்கு, கெட்டதும் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முந்தானத்து நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பழம்பெரும் அரசியல்வாதி கலைஞர் மு கருணாநிதி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நம்மளுடைய தென்னகத்தை, அதாவது தமிழகத்தை பார்த்து பயந்த வடக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே கொஞ்சம் அப்படியே ஷோல்டரை ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் கொஞ்சம் தெரியுது. என்னதான் அவங்க வந்து அதை வெளிக்காட்டல அப்படின்னாலும் அவங்களோட சில நடவடிக்கைகளில் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்றது மட்டும் நமக்கு கண்கூடமாக தெரியுது. அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இந்திய அரசியலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் நம்ம சுப்பிரமணியம் சுவாமி அவங்கள சொல்லலாம். ஐயோ தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்ச்சைகளும் எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு கட்சி மேலே அதில் ஒரு பெரிய தலைவர்கள் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 2வது அல்லது 3வது ஒரு ஆளாக கண்டிப்பாக நம்ம சுப்பிரமணியம் சாமி இருப்பார் அப்படின்றது தெரியும். ஓகே, அவருக்கு வந்து இதான் வேலையா அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. என்ன பண்ணுறது, எல்லா கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் ஏதாவது ஒரு இதில் இருக்கும். அது வந்து எந்த லப்பர் போட்டு அழிச்சாலும் அழிய மாட்டேங்குது அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட எம்எல்ஏக்களை பிரித்து, எந்த எம்எல்ஏ பிரிக்க போகிறான்னு தெரில, எம்எல்ஏக்களை பிரித்து நான் வந்து வேறு ஆட்சியை புதுசாக அமர்த்துவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி சார், இப்போ வந்து வடக்கில் உள்ள பாஜகவோ அல்லது காங்கிரஸோ அதிமுகவை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், ஐயோ அதுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சார் இதில் நீங்கள் பாஜகவில் தான் சார் இருக்கிறீங்க அப்படின்னு யாரும் எடுத்து கொடுத்தா இருக்கட்டும் சார், இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை அப்படின்னு சுப்பிரமணியம் சுவாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்கள பற்றின சில விஷயங்களை கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்லிக்கிறாரு, திராவிடர்கள் ஆட்சி செய்த நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராமண பெண்ணாக ஜெயலலிதா அவங்க வந்து நிறைய இன்னல்களை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து காலப்போக்கில் தமிழ் சினிமா மேலே வந்து ஒரு பெரிய பற்றுதல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பற்றுதல் ஏன் சார் இருக்கணும், அதான் 15 வருஷம் அவங்க பெரிய ஹீரோயினாக இருந்து அதுலேயே பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிச்சவங்க. அதுக்கப்புறமா யாருமே 10 வருஷத்துக்கு மேலே எந்த ஹீரோயினுமே நாங்கள் மதிக்கிறது இல்லையே, அவங்கள மட்டும் நான் மதிச்சிடவா போகிறாங்க, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேச வந்துட்டீங்க பாங்க அப்படின்னு சொல்ல தோணுச்சு, சொல்லிட்டோம். நெட் கூத்துக்கள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, நேற்று வந்து நம்ம ஒவ்வொரு சேனலாக வழக்கம் போல் ட்ரைங் மாற்றிட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி அவங்க படம் பார்த்தார் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவருக்கு கொடுத்துருக்கிற சிகிச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் ஒரு பெரிய ஓட்டை போட்டு அதில் வழியாக தான் அவருக்கு வந்து மூச்சு காற்றே உள்ளே கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முந்தின தகவலில் அப்புறம் எப்படி இந்த மீடியாக்காரங்களுக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போலோலேருந்து இதே மாதிரி தான் சொன்னாங்க, இட்லி சாப்பிட்டாங்கோ உப்மா சாப்பிட்டாங்கோ அப்படின்னு சொன்னாங்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக படம் பார்க்குறாங்கோ அப்படின்றீங்க. அப்போ இதையும் ஒரு 75 நாள் இழுத்துருவீங்களா? பெரிய கேள்விக்குறி. மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. 75 நாள் முன்னாள் முதல்வருக்கு அப்போலோவில் கொடுத்த சிகிச்சையின் விவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து வீடியோ போடுறாரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே வீடியோ போடுறாரு. இது போக கட்சி தலைவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொங்குன்னு பொங்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான். சீமான் அப்போலோ போனார், வைகோ அப்போலோ போனார், அப்புறம் திருமாவளவன் அப்போலோ போனார், எல்லாரும் தான் அப்போலோவுக்கு போனீங்க. ஏன் உங்களால் அந்த 2வது ஃப்ளோருக்கு மாடிக்கு ஏறி போகிறதுக்கு கால் அப்போல்லாம் வரலையா? இப்போ மட்டும் பக்கமாக பேட்டி கொடுக்குறீங்க, அது என்ன சம்பிரதாயம் அப்படின்றது வந்து ஒரு கேட்கணும்னு தோணுச்சு.
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணில் பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா பெரியம்மா ஆயிட்டாங்க, உற்ற தோழி சின்னம்மா ஆயிட்டாங்க, உற்ற தோழியோட அண்ணன் மனைவி வந்து சின்னம்மாவா ஆயிட்டாங்க. இன்னும் அடுத்து என்னெல்லாம் அம்மா பேலன்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்தோம். ஏன் இதெல்லாம் வந்துட்டு அந்த அம்மா உயிரோடு இருக்கிறப்பவே சின்னம்மான்னு சொல்லலை, சின்னம்மா வந்து அவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க, இப்போலாம் நிறைய கேள்விகள் வருது. அப்போலோவுக்கு போனவங்க எந்த ஒரு அவங்க அட்மிட் ஆனதுலேருந்து ஒரு விஷயம் கூட வெளியே வரல, ஒரு சின்ன ஃபோட்டோ கூட வெளியே வரல. ஆனால் அது எல்லாத்துக்கும் பரவாயில்ல, நம்ம ஐயா கலைஞர் அவங்க வந்து உள்ளே போகிறப்ப ஃபோட்டோவாவது வந்துச்சு அப்படின்றது தான் ஒரு மன ஆறுதல். என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ரத்த சொந்தம் உள்ளவங்களுக்காக வேணால் போராடுறதுக்கு பல கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன நாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரத்த சொந்தம் இல்லாமல் சொந்தம் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் ரத்த சொந்தம் உள்ள கலைஞர் ஐயாவுக்கு வந்து பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது அவசியம் இப்போதைக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா அவரை வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுகிறக்கூடிய ஒரு விஷயம் வந்து அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இதே மாதிரி ஒரு ரத்த சொந்தம் அந்த அம்மாவுக்கு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த 75 நாள் அவங்க நரக வேதனை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இதில் வேறு சிசிடிவி எல்லாம் ஹேக் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம், எப்போ அதை வெளிவிட போகிறாங்கன்னு தெரில. அல்லது இதில் வேறு தமிழ் ராக்கர்ஸ் வேறு கேட்டுட்டு இருக்காங்களாப்பா, நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நல்லா ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எபிசோடாவது எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், ரீச் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு கமெண்ட்ஸும் கொடுங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஏன்னா நாங்கள் அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு காத்துட்ருக்குறோம். மீண்டும் சூப்பர் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரம் ராஜேஷ், பாய்.